திருப்பூரில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 4 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நல்லூரை அடுத்துள்ள முத்தனம்பாளையத்தில் சிவகுமார், முத்துக்குமார், குணசேகரன் மற்றும் ஜெகநாதன் ஆகியோர் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு சுமார் ஏக்கர் நிலம் மற்றும் அதில் உள்ள கட்டிடங்கள் ஆகியவை சேர்த்து 30 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் உள்ளன. இந்த சொத்துக்களை கரூரை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கு கிரயம் செய்தது போன்ற போலி ஆவணம் தயார் செய்து சிலர் விற்பனை செய்துள்ளனர். இதற்கு திருப்பூர் துணை வட்டாட்சியர் மற்றும் முத்தனம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. சொத்து மதிப்பு 30 கோடி ரூபாய் மதிப்பு. அதை 30 லட்சம் ரூபாய்க்கு போலியா ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அவங்க விற்கிறதுக்கு இது பண்ணாங்க. அதை நாங்கள் மோசடியை தடுத்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை நடவடிக்கை எடுத்து இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கரூரை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்கு எங்களுடைய இடத்தை விற்பனை செஞ்சதாக ஒரு கரை ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தோம். எங்களுடைய ஆவணங்களை பூரா சரி பார்த்துட்டு எங்களுக்கு தரப்பு நியாயமா இருக்கிறதுனால எதிர் தரப்பினர் விசாரணை கழிச்சு அவங்க இதை செஞ்ச தப்பை ஒப்புக்கிட்டனால அவங்க பூரா கைது செஞ்சிருக்கிறாங்க. மோசடி தொடர்பாக நில உரிமையாளர்கள் காவல்துறையர் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார்த்திகேயன் உட்பட 10 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகி உள்ள துணை வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். 30 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை துணை வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் உதவியுடன் சிலர் அபகரித்திருப்பது திருப்பூர் சுற்று வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேச்சிப்பாறை அணை தண்ணீரை